சூரியன் நட்ப சூரியன் மாதிரி யாரா போகிறா அம்பி அம்பி இங்கடா போறா இப்படி சொல்றான் அவன இங்கடா போறா நான் இப்படி வந்திருக்கிறேன் ஏக்கு யாரு முடியுதோ கிட்ட வராதே தைரிய வாங்க அம்பி நான் சொல்றது ஏன் அம்பி என்னடா அப்படி மோதிரத்தை தூக்கி தெளிக்கிற மாதிரி தெரிகிறப்பா அம்பி இது தீர்த்தம் தீர்த்தம் இது தெளி இருடா அம்பி இது என்ன தீர்த்தம் காட்டியோ இது என்ன தீர்த்தம் காட்டியோ மாதா தீர்த்தம் வாதா போய் தீர்த்தமா தம்பி கோதாவரி தீர்த்தம் தம்பி சரி சொல்றப்பா தம்பி எங்க ஆத்தாவோட சொல்லுவாங்க நான் கூட 8 வருஷத்துக்கு பின்னாடி போய் புடிச்சுன்னு வந்துட்டேன் தம்பி நாங்களோ ஐயர்வாளோ நீங்களோ சூத்திரவாளோ தம்பி இல்ல மொட்டையதான் மொட்டை சூத்திரம் தான் நீங்களோ மாமசம் ஓ நாங்க சாப்பிடுறோம் ஆமா நாங்கள் பழம் உணவு மட்டும்தான் நாங்கள் வளர்க்கோம் இல்ல அம்பி நீ எட்டான் இல்ல அம்பியுடைய சகவாசம் எனக்கு ஆவாது சரி அம்பி இல்ல அம்பி நீ ஆளு சரியில்லை அம்பி கிட்டதான் கிளம்பி சரி அம்பி வரும்போது எந்த வழியா வந்த யாரு எந்த வழியா வந்த நான் நடந்து வந்து ஊர் ஊரா பார்த்து கொண்டு இருக்கிறேன் காரி செய்வதற்கு இந்த காட்டு வழி மாயா ஐயோ தொடப்படாது சும்மா சசி வரணும் மாமா செடுத்து ஆடாதா பாப்பா பட்டு ஒரு பாருங்க வீட்டு படுத்துறான் எந்த வழியா வந்த நடந்து ஊரா காட்டு வழியா வந்த தம்பி கிட்ட வாங்க ஏன் தம்பி கிட்டதான் இருக்கிற காட்டு வழியா வந்த தம்பி அது குணிக்கிறான் தம்பி உண்ணி குடிக்கும் போது தம்பி உண்ணி குடிப்பது என்ன தம்பி உண்ணி குடிப்பது ரத்தம் அது கிடையாது தம்பி அது இருக்கிறது மாதிரி உங்க அம்மாவுக்கு அதே போல எனக்கு இருக்கிற ஆமா நீ மாமச சாட்சி பால் பால் மட்டும் தம்பி எங்க போய் சாப்பிட பண்ண கோதாவில சாணம் சாட்டி கோபி வீட்டுல நாம சாட்டி ஊராக காரி செய்வது காரி ஒப்பங்க செத்து விட்டாங்க நம்ம பாட்டி செத்து விட்டால சொல்றோம் அம்மி காரி எங்க அப்பைய இப்பதான் அப்பயே போற மாதிரி அவன் செத்து போயிட்டான் அம்பி தமிழ் ராஜா அவனு 10 வருஷத்துக்கு இருக்கட்டும் போட்டு வரைய வரும்போது பாட்டி இழுத்துட்டு இருந்தாண்டா அம்பி இழுத்துட்டு இருந்துச்சு அம்பி எங்க பாட்டி எடுத்துருந்தா அம்பி யார் பக்கத்து வீட்டுக்காரங்க கிளம்பினே தானே அப்படி இருந்தாலும் நான் யாரு நேற்று புரியுதோ வாங்க தம்பி நீ சரியில்லை தம்பி இவன் தீட்டுப்பட்டு செய்யற உங்க அம்மா கடலா தேவையா பையன் என்னடா கடைக்காரன் தம்பி கொண்டாடியத்து முட்டை ஒரு டசன் வாங்கி பண்ணல எங்கடா முட்டை காசு ஐயோ அம்பி அது முட்டை கிடையாது அம்பி கோசி முட்டை அம்பி கோசி முட்டை கோசா முட்டை கோஸ் கிட்டவா பன்னிக்காரி 2 கிலோ வாங்கி போனே எங்க காசு பன்னிக்காரிக்கு ஆசு வாங்கி போயிட்டு போற கேட்கலாம் பன்னிக்காரி தங்கடா காசு ஐயர் கூட்டி அங்க காசு என்ன திருவண்ணாமலை எங்க அம்மால வந்து சாணம் பண்ற வரைக்கும் எங்க அப்பா என்ன ஓமக்கு போயிருந்தாங்க ஊங்கோட்டுக்கு போயிருந்தாங்கன்னா அது கிடையாது பண்ண கீரடாம்பி சைட்ல போயிடுச்சு டபுள் சூல் ஆமாங்கண்ணே நான் வந்திருக்கிறேன் நான் யாரும் தெரியுமோ கீழாண்ட வீத வாசல்
ஏய் வெறுமணி இதை மட்டும் போறாங்க ஐயரே தண்ணி அவன் மேல போடு அந்த பல்லு கொஞ்சம் நேரம் வை நாசமா போட்டுது நாசமா போடு தம்பி அப்படி இருந்தாலும் நீ வந்திருக்கானே நான் யாரோட கட்டியோ கீழே ஆண்டவர் ஐயர் மட்டும் கிடையாது ரெண்டும் ஆத்துக்காரி பரவாயில்ல ஐயரு ஆள் பார்த்தா கறி கட்டியாட்டு இருந்தாலும் ஐயரு எனக்கு ஒரு டவுட் என்னது உள்ள போச்சா இப்ப எனக்கு ஒரு டவுட் என்ன அவனுடைய டவுட் எல்லா ஐயரும் பார்த்தா வெளியே கொண்டு ஜாம் ஜாம் இருக்குவாங்க நீ மட்டும் என்ன டிரான்ஸ்பர் அடிப்பட்ட காக்கா குஞ்சாட்டு பால் பழம் நெய்யெல்லாம் ஒண்ணுவது நம்பி உங்களை மாதிரி கட்டது போடுறதெல்லாம் தின்னுட்டு காலையில வாழ்றது சாயங்காலம் போடுறதெல்லாம் தின்றான் நம்பி நீ அப்படி கிடையாது நான் பாத்துக்கப்பா யார் ஆட்டு கொட்டைக்கு வந்த உடனே செகுத்துக்கு போறாங்கன்னு பாஞ்சால போய் சத்துக்கா கையில ஒரு வாட்டுக்கான தூக்கி பிடிச்சிட்டா கிளம்புறோம் எங்கேயா போறது கேட்டா இருக்கட்டும் அப்படி நீங்க வந்திருக்கிற என்னடா நம்பி உனக்கு எத்தனை வீட்டுக்காரி ரெண்டு ஆத்துக்காரி எனக்கு சூத்திலே மறந்துட்டு போற பாத்தியா ரெண்டு வீட்டுக்காரியா ரெண்டு கொண்டாடி நம்பி ரெண்டு கொண்டாடி பேரு என்னது எனக்கு ரெண்டு ஆத்துக்காரின்னு சொன்னே ஒருத்தி பேரு சேசி இன்னொருத்தி பேரு சுப்பி எங்க சூப்பரா என்ன சுப்பிடா ஓ சுப்பி சுப்பி நல்ல பேர் தான் அப்படி இருந்தாலும் முன்னாடி உங்க வீட்டு வழியா போனேன் உங்க வீட்டு வழியா போற நேரம் பார்த்து ஒரே காரு மூணு குதிக்காரங்க பூச்சிட்டு போட்டு சண்டை போட்டு காட்டுங்களே சுப்பிக்கு சேசிக்கு சண்டை வந்து கொடுத்துறா சாமி சண்டை வந்து கொடுத்துறா சண்டை நாட்டுக்கு சண்டை அது எங்க வீட்டு மூலையில பாத்ரூம் இருக்கிறது பாத்ரூம் பக்கத்துல ஒரு தென்னமுள்ள வச்சுட்டேன் நான் தென்னமுள்ள வச்சுட்டேன் வச்சு விட்ட உடனே வளர்ந்த ஆளாயிடுது உயிரமா போயிடுது ஆமா போயிட்டு உடனே புள்ள வெத்து விடுதலை புள்ளடா புள்ள தென்னமுள்ள வெத்து விடுத்து மேல போன உடனே கீழே வைக்கவா நான் வச்சு தென்னமுள்ள மேல போய் உள்ள வெத்துடுதோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமோ அதுல ஒரு மட்டை பழுத்துடுதோ மட்டை பழுத்து கீழே உழுதுடுதோ என்ன நடந்தது தெரியுமோ என்னுடைய ஆத்துக்காரி சேச்சு சுப்பி சேச்சு அடிச்சு அடிய முடிச்சுட்டா ஒரே நிமிஷம் மெதுவா அப்படியே ஒரு மட்டை பழுத்து கீழே உழுந்துடுச்சு விழுந்த உடனே சேசி வந்து அடிய முடிச்சுட்டா சுப்பி வந்து கொடிய முடிச்சுட்டா சேசி எழுதுங்கறா சுப்பி எழுதுங்கறா நான் எழுதுங்கிறதுக்கு நீங்க அம்மாவுக்கு அது கிடையாது சேசி எழுதுங்கறா சுப்பி எழுதுங்கறா நான் யாருங்கிறது அது கிடையாது தம்பி வந்து சிப்பாரு கோவம் ஓடி போய் இவங்க வீசரவ வச்சிருந்த வீட்டுல ரெண்டா பொழந்துட்டு ஒரு நிமிஷம் சேசித பொழந்தே சுப்பித பொழந்தே தென்னைக்கு பொழந்துட்டு ஓ நான் கூட உத்தம் பாடுற சென்டர்ல பார்த்து கோவம் வந்து ஐயர் சேசித தான் நெட்டா பொழந்துருக்கான் தம்பி ஜாமாய் போயிட்டு ஆனா பரவாயில்ல பாதிய சேசிக்கிட்டையும் இன்னொரு பாதிய சுப்பிக்கிட்ட கொடுத்துட்டு சரியா சமாதானம் பண்ணிட்டு காரி மட்டத்துக்காக வெளியே வந்திருக்கிறேன் முன்னாடிக்கு எங்க அக்காவும் சொன்னா எங்க அம்மாவும் சொன்னா என்னன்னு எங்க அம்மாவும் தெரியும் சுமாரா பார்த்தேன் அடே தம்பி அம்மாவது முக்காத்தாச்சி மூணும் பார்த்துட்டாங்க தம்பி எங்க அம்மாவது மூணு பார்த்தியா ரொம்ப பேச சுபசமா இருக்குது தம்பி அம்மா டபுள் சொல்ல மாட்டேனே மூணு பார்த்து தம்பி மூணு கரெக்டா பாத்துக்க ஆமா தம்பி எங்க அம்மா அது கிடையாது முக்காந்தாய் பழம் நல்லா இருக்குதுன்னு மூணு பார்த்தேன் உங்க அம்மாவத பார்த்த உடனே மொக்க ஓடி எழுத பாரு தொங்க கட்டினாராம்பி எங்க அக்கா எழுதி பாரு தொங்க காட்டினாரா எங்க அம்மா வாசி கல்யாணம் பண்ணி பெற்றுட்டாடா எங்க அக்கா இன்னும் வயசுக்கே வராம இருக்கிறாங்க அது கிடையாது தம்பி உங்க அம்மா பார்த்துட்டு கதவை கூட்டிட்டு வீட்டுக்கு வெளியே போயிட்டாலும் தங்கச்சி மொக்க ஓடி வந்தாலும் ஐயரே எங்க அம்மா சொன்னது என் கந்தாய் நல்லா இருக்குது சொன்னது எங்க அம்மா பாத்தியாமே அது பார்த்த உடனே எழுத பாருங்க கதவை திறந்து காட்டினடா அம்பி கதவை திறந்து காட்டினடா அம்பி கந்தாய பாருங்க
மேல கோவம் வந்துருந்துச்சு என்ன அம்பி பார்த்த உடனே பொம்மானத கூட உட்காந்து 3 மடங்கு நல்லா இருக்குதா சுபசமா இருக்குது அம்பி பேசா இருக்கிறது என்னடா பெரிய அப்ப சாமர்த்தியானா சரி அம்பி அப்படி இருந்தாலும் இப்படி என்னுடைய வேலை என்ன சுபகாரியம் செய்வது பரவாயில்ல இருந்தாலும் என்ன நாடு இதா வடமதுரை நாடி வந்திருக்கிறேன் ஆமா கம்சபூபால மகாராஜா உன்னை கூட்டு வர சொன்னார் 2 மணி அப்படி இருந்தாலும் கம்சபூபால் அழைத்திருந்தால் சரியான பொன் பொருள் காசு பணம் நிறைய கிடைக்கும் எப்படி இங்க வேலை இல்லாத அழைஞ்சு கொண்டிருக்கிறேன் சீக்கிரமா போய் ஐயர்வாள் வந்திருக்கேன் ஐயர்வாள் வந்திருக்கிறானே திருக்கி செய் அதுல பூ சுத்தி பாரு முன்னாடி கூட்டிய கஷ்டம்